ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சர்ச் அண்ட் அனாலிசிஸ் டாப்பிக்கில் கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன கிளாஸில் லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் பற்றி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த கிவன் வேல்யூ இன் டிசெண்டிங் ஆர்டர்? ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது தான். அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்த டைப்புக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ இங்க வந்து எல்லா ஆப்ஷன்லயுமே 3 சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். மொதல் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா 12th ரூட் ஆஃப் 25 இருக்கு. அதை நம்ம எடுத்து எழுதும் போது என்ன பண்ணுவோம்? 25 த ஹோல் பவர் 1/12 எழுதுவோம். அடுத்தது 6th ரூட் ஆஃப் 10 இருக்கு. அதை 10 பவர் 1/6 எழுதுவோம். அடுத்தது 4th ரூட் ஆஃப் 3 இருக்கு. அது 3 பவர் 1/4 எழுதுவோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மேல பவர்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸோட டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்ப 12, 6, 4 இது மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் வந்து 12 கிடைக்கும். அப்ப அந்த 12ஆல என்ன பண்ணிக்கணும்? இங்க மேல இருக்கக்கூடிய 3 பவர் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3 பவரையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 12ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும்? இந்த 12க்கு 12 கேன்சல் ஆயிடும். இங்க 6ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 6 12 கிடைக்கும். 4ஆல கேன்சல் பண்ணும்போது 3 4 12. ஸோ ஃபைனலி நமக்கு இது எப்படி சிம்பிள் ஆன்சரா கிடைக்கும்னா இது 25 பவர் 1ன்னு இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து அப்ப என்ன? 25ன்னு கிடைக்கும். இது 10 பவர் 2ன்னு இருக்கு. ஸோ 100ன்னு எழுதிக்கலாம். இது 3 பவர் 3ன்னு இருக்கு. நாம 27 எழுதிக்கலாம். நமக்கு கேட்ட கேள்வி என்ன? டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப டிசெண்டிங் ஆர்டர் என்ன அர்த்தம்? பெருசுல இருந்து சின்னதுன்னு எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு, டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர் டு சின்ன நம்பர். அப்ப இருக்கிறதுலே இது மூணுல பெருசு என்ன? 100 தான். 100 எதை வச்சு எழுதணும்? இந்த 10 பவர் 1/6, அதாவது 6th ரூட் ஆஃப் 10 தான் இருக்கிறதுலயே பெரிய நம்பர். அதுக்கு அடுத்த அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 27. 27 என்னது? 4th ரூட் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ 4th ரூட் ஆஃப் 3. ஃபைனலா லாஸ்ட் சின்ன நம்பர் தான் என்னது? அந்த 12th ரூட் ஆஃப் 25. கிளியரா? ஸோ இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இதுதான் கரெக்டான ஆர்டரும். இந்த ஆர்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஆர்டர் வந்து ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சரா இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான், அதை தான் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நம்ம அதை ரீகால் பண்றதுக்காக. அடுத்த கேள்வி இதுல பாருங்க, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த நம்பர்னு சொல்லிட்டு இங்க ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ல எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் அதே சேம் மாடல் தான். இந்த கொஸ்டின் வேணா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, ஸோ நான் லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் இப்போ இதுல பாருங்க என்ன இருக்குன்னு. இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூஸ் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க என்ன இருக்கு? 0.09. அப்ப 0.09க்கு நம்ம ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.3 கிடைக்கும். இங்க கியூப் ரூட் ஆஃப் 0.064. அப்ப 64க்கு கியூப் ரூட் எடுத்தா 4. இங்க 3 பிளேஸ் இருந்ததுன்னா ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு 0.4ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பர் என்ன? 0.5. அது டைரக்டாவே இருக்கு. இங்க 3/5ன்னு இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.6 கிடைக்கும். ஓகே, அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் 0.6 கிடைக்கும். அவங்க கேட்டது கிரேட்டஸ்ட் என்னன்னு கேட்கறாங்க. 0.3, 0.4, 0.5, 0.6. இது 4லுமே பெரிய நம்பர்னு பார்த்தா நமக்கு 0.6 தான். அது என்னது? 3/5 தான் நம்ம 0.6ன்னு எடுத்திருக்கோம். அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த 4 நம்பர்ல 3/5 தான் பெரிய நம்பரா இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க, அரேஞ்சிங் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, இந்த இடத்துல அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்ப சின்ன நம்பர் டு பெரிய நம்பரா எழுதணும். இங்க நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 பவர் 34, 2 பவர் 51, 7 பவர் 17 சொல்லிட்டு ஒரு 3 நம்பர். அப்ப இது வரைக்கும் பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ரூட் வச்சு கொடுத்திருந்தாங்க. இது எல்லாமே எது வச்சிருக்கு? பவர் வச்சிருக்கு. ஓகேங்களா? சோ பவர் வச்சு இருக்கும்போது அதை எப்படி கம்பேர் பண்ணணுங்கிறதுக்கான க்ளூ ஆல்ரெடி நான் போன கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறத ஜஸ்ட் நான் ஒரு சின்னதா ரீகால் பண்றேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை கம்பேர் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு நமக்கு பவர் சேமா இருக்கணும், அல்லது பேஸ் சேமா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 3 பவர் 9, ஓகேவா? 4 பவர் 9, 8 பவர் 9, இந்த இடத்துல 2 பவர் 9. இப்போ இங்க எல்லா நம்பருக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்? பவரை சேமா வச்சுட்டேன், பேஸை மட்டும் டிஃபரெண்டா எழுதியிருக்கேன். அப்போ இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. எப்படி நான் ஈஸியா கம்பேர் பண்ண முடியும்னு பாருங்க.
இந்த இடத்துல பவர் எல்லாமே சேமா இருக்கிறதுனால எந்த நம்பரோட பேஸ் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் பெரிய நம்பர், எந்த நம்பரோட பேஸ் சின்னதா இருக்கோ அதுதான் சின்ன நம்பருங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதுல இருக்கிறதுலே பெரிய பேஸ் வந்து இங்கதான் இருக்கு. ஸோ 8/9 தான் இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். அதே மாதிரி நமக்கு பேஸ் எங்க சின்னதா இருக்கு, இங்க 2. ஸோ 2/9 தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். இது எப்போ பவர் எல்லாம் சேமா இருந்து பேஸ் டிஃபரெண்டா இருந்ததுன்னா. ஒருவேளை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2/8. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வேற பேஸ் சேம் ஆகணும்ல. 2/7, 2/6, 2/11, இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 நம்பருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 4க்குமே நமக்கு பேஸ் சேமா இருக்கு, பவர் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ பவர் டிஃபரெண்டா இருந்தாலும் பேஸ் சேமா இருக்கிறதுனால வெறும் பவரை மட்டும் வச்சு நம்ம எந்த நம்பரோட பவர் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர், எதுக்கு பவர் கம்மியா இருக்கோ அதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ பவர் ஜாஸ்தின்னு பார்க்கும்போது இங்க 11, 2/11 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். அதே மாதிரி 2/6 தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும் இந்த 4 நம்பர்ஸ்ல. அப்ப கிளியரா புரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி பவர் வச்சு கொடுத்தாங்கன்னா கம்பேர் பண்றதுக்கு ரெண்டே வழிதான். ஒன்னு பேஸ் சேமா இருக்கணும் அல்லது பவர் சேமா இருக்கணும். ஆனா பேஸோ பவரோ சேமா இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை சேமா மாத்தணும். மாத்திட்டு இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா 3/34, 2/51 அண்ட் 7/17 இருக்கு. இதை எடுத்து எழுதிக்கிறேன். 3/34, அடுத்தது 2/51 அண்ட் 7/17. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலே நமக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று பேஸ் சேம் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் அல்லது பவரை சேம் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கும். இந்த இடத்துல பேஸ் சேம் ஆக்குறதுக்கு எந்த வழியும் இல்லை. இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. ஆனா பவரை சேம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 17 இருக்கு, இங்க 51 இருக்கு. ஸோ 51ங்கிறது 17ஓட மல்டிபிள், அதாவது 17 into 3 தான் நமக்கு 51. இங்க 34 இருக்கு, இதுவும் 17ஓட மல்டிபிள் தான், 2 into 17 தான் நமக்கு 34 வரும். அப்ப அதுபடி இங்க நம்ம பிரேக் பண்ணி எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 3/34 3/2 into 17 எழுதிக்கலாம். இந்த 2/51 2/3 into 17 எழுதிக்கலாம். அடுத்தது இது 7/17 அப்படி இருக்கட்டும். இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பவர்ல இருக்கக்கூடிய 2 into 17 3/2 the whole power 17 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இதை எப்படி எழுதிக்கலாம், அது போல 2/3 the whole power 17 எழுதலாம். இது 7/17 அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, 3 ஸ்கொயர் என்னது 9. அப்ப இது 9/17 மாறிடுதா? இது 2/3 என்னது 8, அது 8/17 மாறிடும். இது எப்படி இருக்கு, 7/17 இருக்கு. இப்போ அவங்க கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன், அதோட வேல்யூ மாறாம இந்த மாதிரி பேட்டர்னுக்கு மாத்தி எழுதிட்டேன். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் மாத்தின பிறகு எனக்கு பவர் எல்லாமே பாருங்க சேமா இருக்கு 17. அப்போ பவர் சேமா இருந்தா பேஸை வச்சு எது பெருசு எது சின்னதுங்கிறத நம்மளால எழுதிட முடியும். உங்க கேட்டது அசெண்டிங் ஆர்டர்ல, அப்ப சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் எழுதணும். அப்ப இருக்கிறதுல சின்ன நம்பர்னு பார்த்தா 7/17 தான். அது என்னது, அப்ப 7/17 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அதை விட பெருசு பாத்தீங்கன்னா 8/17. எதோட வேல்யூ 8/17? 2/51 வேல்யூ தான் நமக்கு 7/17. அப்ப அதுக்கு இணையான 2/51 எழுதியாச்சு. இருக்கிறதுலே பெருசு என்னது, இந்த 9/17. அதுக்கு ஈக்குவலன்ட் என்ன, 3/34. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தானே எழுத சொல்லியிருக்கு, சின்ன நம்பர் டு பெரிய நம்பர். 7/17, 2/51, 3/34. ஓகே, ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான் கிடைக்கும். கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி தான் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல சிம்பிள் வந்து மாத்தி போட்டிருக்கிறாங்கண்ணா, அதை மட்டும் ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிப்போம். இந்த சிம்பிள் இப்படி வரக்கூடாது, ஜஸ்ட் பிரிண்டிங் எரர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்படி வந்திருக்கணும். இதுதான் கரெக்ட். இப்படி போட்டிருக்க கூடாது, இப்படிதான் போகணும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு. 7/17 விட 2/51 தான் பெருசு, 2/51 விட 3/34 தான் பெருசு. ஓகேவா? ஸோ சைன் வந்து மாறி இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக், கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கீழே பாருங்க, the smallest among the numbers 2/250, 3/150, 5/100 and 4/200 இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு நான் சொன்ன அதே வேல்யூ தான். என்னன்னா, நீங்க வந்து கொடுத்திருக்கிற நம்பர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, 2/250, 3/150, 5/100 and 4/200. அப்ப இந்த இடத்துல நான் பவரை சேமா தான் மாத்த போறேன். பவரை சேமா மாத்துறதுக்கு இங்க பவர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன காமன் டிவைசர் இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் HCFன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு போன கொஸ்டின் பாருங்க, 34, 51, 17 இது மூணுக்கும் HCF தான் என்னது 17. அப்ப 17 வர மாதிரி மூணையும் உடைச்சேன். அப்ப அதே மாதிரி இங்க பவர்ல என்ன இருக்கு, 250,
150, 100, 200 இருக்கு. அப்ப 250, 150, 100, 200க்கு HCF என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். HCF உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா HCF ஆஃப் 250, HCF ஆஃப் 250, அப்புறமேட்டு 150, அப்புறமேட்டு 100 அண்ட் 200. இது எல்லாத்துக்கும் HCF நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15 கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் HCF கால்குலேட் பண்ணா உங்களுக்கு 50 கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 50 வர மாதிரி உடைச்சு எழுதணும். பாருங்க 2, இந்த 250 என்ன பண்ணலாம் நம்ம 5 into 15 எழுதலாமா? கமா அடுத்து 3 power 150 3 power 3 into 15 எழுதலாம். அடுத்தது 5 power இந்த 100 வந்து நம்ம 2 into 15 எழுதலாம். அடுத்த 4 இந்த 200 வந்து நம்ம 4 into 15 எழுதலாம். புரியுதா? ஸோ எல்லாமே நான் 50 வர மாதிரி பிரேக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்? அப்போ 2 power 5 the whole power 15 மாறிடும். இது 3 power 3 the whole power 15 மாறிடும். இது 5 power 2 the whole power 15 மாறிடும். இது 4 power 4 the whole power 15 மாறிடும். இப்போ சிம்பிளா பண்ணிடலாம். 2 power 5 ஓட வேல்யூ என்ன நமக்கு 32. 2 power 5 என்ன 32 power 50. 3 power 3 னா 27 power 50. 5 power 2 னா 25 power 50. and 4 power 4ங்கிறப்ப நமக்கு 256 கிடைக்கும். 256 power 50. இப்போ இது எல்லாத்துக்கும் பவர் சேம் ஆயிடுச்சு. அப்ப கீழ இருக்கக்கூடிய பேஸை வச்சு எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லிடலாம். அவங்க கேட்டது the smallest among கேட்கறாங்க. இருக்கிறதுலே சின்னது என்னது இந்த 25 தான். அப்ப 25 power 50 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன இந்த இருக்கா 5 power 100 தான் இதுக்கு ஈக்குவல். 5 power 100 தான் அப்ப நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5 power 100ன்னு போட்டுக்கலாம். கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க which of the following is true? which of the following is trueன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க 22.5 பவர். இதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா இது 3 கிடையாது 22.3 வரக்கூடாது 22.5 வரணும். அதே மாதிரி இங்கேயும் 22.5 தான் வரணும்னா ஸோ நான் கரெக்ட் பண்ணிடுறேன். 22.5 தான் எல்லா இடத்துலையுமே 22.5 அண்ட் 7.5க்கான கம்பாரிசன் தான். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல 22.5 இங்கேயும் 22.5. அப்போ நம்ம ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போறோம். எந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண போறோம்னா 22.5 பவர் 22.5 பவர் 27ஐயும் 7.5 பவர் 54ஐயும் கம்பேர் பண்ண போறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெருசுங்கிறத நம்ம முடிவு பண்ண போறோம். அப்ப நான் சொன்ன மாதிரி தான் பவர் பாருங்க இங்க 27 இருக்கு 54 இருக்கு. அப்ப 27 54 ரெண்டுக்கும் HCF என்ன வரும் 27 வரும். அப்ப ரெண்டையுமே நீங்க 27 வர மாதிரி பிரிச்சு எழுதுறீங்க அப்படின்னா இந்த 22.5க்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது 27 அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த 54 நீங்க எப்படி எழுதலாம் 2 into 27 எழுதலாம். இப்போ இந்த இடம் எப்படி மாறிடும்னா 7.5 பவர் 2 into 27 இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 7.5 பவர் 2 the whole power 27 எழுதிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? அப்போ இது மட்டும் எனக்கு எப்படி மாறும் 7.5 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 56.25 the whole power 27. ஆனா இதோட வேல்யூ எப்படி தான் இருக்கு 22.5 the whole power 27 இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் பவர் என்ன ஆயிடுச்சு 27 சேம் பண்ணியாச்சு. அப்ப பேஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது 22.5 விட 56.25 தான் பெருசு. அப்ப இதுதான் பெருசா இருக்கும். அப்ப கம்பேரிட்டிவ்லி எனக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் பெருசு. இது 7.5 the whole power 54 தான் பெருசு. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சிம்பிளான கொஸ்டின். இங்க ரெண்டு நம்பரை நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேங்களா இது கிரேட்டரா லெஸ் தென்னா ஈக்குவல்டா இல்லை கிரேட்டர் தென் ஈக்குவல்டான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 7.5 the whole power 54 தான் பெருசுன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இது வரைக்கும் பார்த்த மாடல்ல தான் இது இருக்கு. ஓகே நெக்ஸ்ட். ஓகே இந்த கொஸ்டின்ல பாருங்க சூஸ் த இன்கரெக்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3ல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு எது இன்கரெக்ட்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று படிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ல ஒரு 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப்ல ஃபர்ஸ்ட் டைப்பை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டைப் 1. இந்த டைப் 1க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் வந்து நமக்கு சேமா இருக்கணும். அது என்ன சம் சேமா இருக்கும்னா இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 3 நம்பர்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க √6 பிளஸ் √5ன்னு ஒரு நம்பரு. அதே மாதிரி √7 பிளஸ் √4ன்னு ஒரு நம்பரு. அடுத்தது √8
பிளஸ் ரூட் த்ரீன்னு ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 நம்பரே பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பரும் ஏன் இந்த டைப் 1 அதுக்கு கீழே வருது அப்படின்னா, சம் சேம்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல எதுல நான் சம் சேம் அப்படின்னு சொல்றேன்னா, டோட்டல் சேமா இருக்கணும். எதோட டோட்டல்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன இருக்கு பாருங்க, ரூட் 6, ரூட் 5. இப்போ ரூட் இல்லாம பார்த்தா ரூட்டுக்குள்ள இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. 6 பிளஸ் 5 என்ன? 11 கிடைக்கும். இங்க 7 பிளஸ் 4 என்ன? 11 கிடைக்கும். இங்க 8 பிளஸ் 3 என்ன? 11 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்து அதை ரூட்குள்ள போட்டு நடுவில் ப்ளஸ் போட்டு இருந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நம்பர்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது டைப் 1க்கு கீழே வரும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து இதுல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிளான ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரூல் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே டோட்டல் சேமா தான் இருக்கு. அப்போ டோட்டல் சேமா இருக்கக்கூடிய பட்சத்தில் நடுவில் பிளஸ் இருக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? நடுவில் பிளஸ் இருக்கணும். நடுவில் பிளஸ் இருக்கு. 6 பிளஸ் 5 11, 7 பிளஸ் 4 11, 8 பிளஸ் 3 11. இந்த ஃபார்மெட்ல உங்களுக்கு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, சம் டோட்டல் வந்து சேம் ஆயிருச்சா, அப்போ நீங்க பார்க்க வேண்டியது கேப் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு? இது ரெண்டுக்கும் நடுவில் கேப் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு கேப். இது ரெண்டுக்கும் நடுவில் கேப் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் கேப் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. புரியுதா? கேப்புங்கிறது டிஃபரன்ஸ். ஸோ 6க்கும் 5க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. 7க்கும் 4க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. 8க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. அப்போ இந்த கேப் நீங்க பாக்குறீங்க. அந்த கேப் அல்லது அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த நம்பர்ல டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கோ அந்த நம்பரோட வேல்யூ தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஸோ பாயிண்ட் இதுதான். டிஃபரன்ஸ் எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் வேல்யூ பெருசா இருக்கும். அப்போ நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். என்ன கன்க்ளூஷன்? இந்த 3 நம்பர்ல எது இருக்கிறதுலே பெரிய நம்பர்னா எதுக்கு கேப் கம்மியா இருக்கு? இந்த இருக்கா, இந்த ரூட் 6 ரூட் 5 இங்கதான் கேப் எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. அப்ப இதுதான் இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் நம்பர். எதுக்கு கேப் ஜாஸ்தியா இருக்கு? ரூட் 8 ரூட் 3. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தா வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். புரியுதா? இது பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியோ அதோட வேல்யூ தான் அதிகம். அப்போ இங்க ரூட் 6 ரூட் 5. அப்போ 6க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 1. அப்போ இங்க தான் கேப் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இது லார்ஜஸ்ட். அப்போ இங்க டிஃபரன்ஸ் 5 இருக்கு. இந்த ரூட் 8 பிளஸ் ரூட் 3ல டிஃபரன்ஸ் வந்து 5 வருது. அப்போ டிஃபரன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்குன்னா இதோட வேல்யூ தான் என்னது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டா இருக்கும். ஸோ இது லார்ஜஸ்ட், இது ஸ்மாலஸ்ட். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா ஒன் மோர் டைம் பாருங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் ரூட்ல கொடுப்பாங்க, நடுவில் பிளஸ் போட்டிருப்பாங்க. அப்போ இது மாதிரி நமக்கு ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ கொடுத்து கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா இது எல்லாத்துக்கும் கம்பேரிசன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ள வருதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு இதோட டோட்டல் பண்ணி பார்க்கணும். சம் சேமா இருந்ததுன்னா கண்டிஷன் ஓகே. அப்போ டைப் 1க்கு கீழே வருது. அப்போ நம்ம கேப் பார்க்கணும். எதுக்கு கேப் கம்மியா இருக்கோ அதான் இருக்கிறது பெரிய நம்பருங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். கரெக்டா? இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்லயே ஒரே மாதிரியான நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம்னா ரூட் 6 பிளஸ் ரூட் 2ஐயும் ரூட் 5 பிளஸ் ரூட் 3ஐயும் கம்பேர் பண்ண போறோம். அப்ப எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இல்லையா? இந்த இடத்துல தனியா எழுதுறேன் பாருங்க. எனக்கு தேவை என்ன? ரூட் 6 பிளஸ் ரூட் 2 இதையும் ரூட் 5 பிளஸ் ரூட் 3ஐயும் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறேன். அப்ப பாருங்க, இங்கே 6 பிளஸ் 2 8, இங்கே 5 பிளஸ் 3 8. அப்ப ரெண்டு பக்கமும் டோட்டல் சேமா இருக்கும். ஸோ இது டைப் 1க்கு கீழே வருது. அப்ப டைப் 1க்கு கீழே வருதுன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டுக்கு கேப் பார்ப்பேன், டிஃபரன்ஸ் பார்ப்பேன். இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? எதுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அதோட வேல்யூ தான் பெருசா. அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது இங்கே தான் டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ இது 4 2. அப்போ டிஃபரன்ஸ் இங்கே கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நம்பர் தான் பெருசா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ரூட் 5 பிளஸ் ரூட் 3 தான் நமக்கு பெருசு. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுது? நமக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும். அப்போ நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகுதுன்னா ஆன்சர் என்ன பண்ணும்? இவங்க கேட்ட கேள்வி என்ன? இன்கரெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு 2 வந்து கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ 1ம் தப்பு 3ம் தப்பு. அவங்க வந்து இன்கரெக்ட் கேட்டதுனால நான் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணும்? ஆப்ஷன் டி 1 and 3 போடணும். கிளியரா? இந்த மாதிரி இடத்துல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இது கரெக்ட்னு போட்டுரும். ஒருவேளை ஆப்ஷன்ல ஒன்லி 2 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட் இது கரெக்ட் தான் கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு அதை டிக் பண்ணிடுவோம். ஆனா கேட்ட கேள்வி என்ன? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப எது தப்போ அதைத்தான் நம்ம ஆன்சரா போடணும். ஸோ 1ம் 3ம் தப்பு. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 and 3. கிளியரா? டைப் 1 புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, விச் வேல்யூ அமங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் கொடுத்து லார்ஜஸ்ட்னு கேட்கறாங்க. இதுல எது லார்ஜஸ்ட் பெருசுங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க,
இது டைப் 1க்கு கீழே வருதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 11 5 கூட்டினா 16, 14 2 கூட்டினா 16, 8 8 கூட்டினா 16. அப்போ கேப் பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க கேப் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. இங்க கேப் எவ்வளவு இருக்கு? 12 இருக்கு கேப். இங்க கேப் எவ்வளவு இருக்கு? 8 8. கேப் எவ்வளவுதான் இருக்கு? 0 தான் இருக்கு இங்க கேப். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேப் எங்க கம்மியா இருக்கோ அதான் லார்ஜஸ்ட். அப்ப இருக்கிறதுலே கம்மியான கேப் இந்த √8 பிளஸ் √8க்கு தான். அப்ப இதுதான் லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன் ஸ்டெப் தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஈஸியா ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. அடுத்த கேள்வி. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன கேட்கறாங்க? ஸ்மாலஸ்ட் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் கேட்கறாங்க. அப்போ இங்க நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைப் 1க்கு கீழே வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணும். 10 4 14 வருது. இங்கேயும் டோட்டல் 14, இங்கேயும் டோட்டல் 7 7 14 வருது. இப்போ அடுத்து கேப் பார்க்கணும். இங்க கேப் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு கேப். இங்க டிஃபரன்ஸ், அதாவது கேப்னா டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கேன். இங்க 8 இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 0 இருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு ஸ்மாலஸ்ட் கேட்கறாங்கன்னா எங்க டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த இருக்கா, இந்த √11 பிளஸ் √3, இங்க தான் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 8 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஸ்மாலஸ்டா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, √11 பிளஸ் √3. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா √7 பிளஸ் √7 போட்டிருக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இது பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஓகேவா? எது ட்ரூன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா வேற வேற நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நமக்கு இது வந்து டைப் 1க்கு கீழே வருதான்னு பார்க்க 11 7 கூட்டினா 18 வரும். 10 8 கூட்டினா 18 வரும். அப்ப இது ரெண்டுல எது பெருசுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இங்க நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 4 வருது. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 2 வருது. ஓகேவா? இங்க டிஃபரன்ஸ் 2 வருது. அப்ப நம்ம சொன்னபடி எங்க டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அதான் பெருசு. அப்போ இந்த √10 பிளஸ் √8 தான் பெரிய நம்பர். அப்ப சிம்பிள் கரெக்டா தான் இருக்கு. இங்க தான் நமக்கு பெருசுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. 17 11 டோட்டல் 18 வருது. 15 13 18 வருது. அப்ப டைப் 1 யூஸ் பண்ணி அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அப்ப இங்க டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு வருது? 6 வருது. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 3 வருது. இல்லையா? இங்க டிஃபரன்ஸ் 6 வருது, 3 வருது. அப்ப டிஃபரன்ஸ் படி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறது தான் பெரிய நம்பரா இருந்திருக்கணும். அப்ப √5 பிளஸ் √13 தான் பெரிய நம்பர். அப்ப சிம்பிள் இப்படி வந்திருக்கணும். சிம்பிள் ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும்? இப்படிதான் வந்திருக்கணும். அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் தப்பு. அவங்க கேட்டது எது ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூனா ஆப்ஷன் ஏ. ஒன்லி ஒன் தான் ட்ரூ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால ஒன்லி ஒன் தான் நம்ம ஆன்சரா போடணும். கிளியரா? டைப் 1 தெளிவா புரிஞ்சிருச்சா எப்படி நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் லார்ஜஸ்ட் அமங் √16 பிளஸ் 2, √19 பிளஸ் 1 அண்ட் √18 பிளஸ் √2? அப்போ இது வரைக்கும் பார்த்த கேள்வியில இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ்ல வந்து ரெண்டு பக்கமும் ரூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நடுவில் பிளஸ் போட்டு ரெண்டு பக்கமும் ரூட் கொடுத்த மாதிரி தான் நம்பர்ஸ் இது வரைக்கும் கேட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா √16 பிளஸ் 2 ஒரு நம்பருக்கு தான் ரூட் இருக்கு, இன்னொரு நம்பருக்கு ரூட் இல்ல. அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஸோ தேர்ட் நம்பர் பிரச்சனை இல்லை, √18 பிளஸ் √2 இருக்கு. மூணாவது நம்பர் பிரச்சனை இல்லை. இந்த மொதல் ரெண்டு நம்பர்ல வந்து ஒரு நம்பருக்கு தான் ரூட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பருக்கு ரூட் கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் வந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இதை வந்து நமக்கு தேவையான பேட்டர்னுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை √16 பிளஸ் 2ன்னு இருக்கா, அப்ப 2 எப்படி எழுதலாம்? √4ன்னு எழுதலாம். இந்த செகண்ட் நம்பர்ல √19 பிளஸ் 1 இருக்கா, ஸோ 1 √1ன்னு கூட எழுதிக்கலாம். √1னாலும் 1னாலும் வேல்யூ சேம் தான். அடுத்த √18 பிளஸ் √2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் இது டைப் 1க்கு கீழே வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. 16 4 20 டோட்டல் வருது, இங்கே 20 டோட்டல், இங்கே 20 டோட்டல். ஸோ டோட்டல் சேமா இருக்கு. அப்ப டைப் 1க்கு கீழே வருது. அப்ப கேப் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்கே டிஃபரன்ஸ் 12 வருது, இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 18 வருது இல்லையா? இங்கே டிஃபரன்ஸ் வந்து 18 வருது, இங்கே நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 12 to 16 வருது. ஓகே, அப்ப நமக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் கேட்கறாங்கன்னா எங்க கேப் கம்மியா இருக்கு? இங்க 12, இதுல தான் கம்மியா இருக்கு. ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், அதாவது √16 பிளஸ் 2 அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி கிடைக்குது. கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆன்சராக கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ டைப் 1 ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டோட்டல் பாக்குறீங்க, டோட்டல் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றீங்கன்னா அதோட அந்த கேப்பை வச்சு நீங்க போடுறீங்க. கேப் அந்த டிஃபரன்ஸை வச்சு எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x ஈக்குவல் டு √12 பிளஸ் √20, y ஈக்குவல் டு √15 பிளஸ் √17 அண்ட் z ஈக்குவல் டு √14 பிளஸ் √18. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்ட்ஸ் ட்ரூ? ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ், சரியா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ டைப் 1 கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும். டோட்டல் சேமா இருக்கணும். சம் சேமா இருந்ததுன்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸை வச்சு எது பெருசு எது சின்னதுங்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்த கேள்வி இல்லாம இந்த கேள்வியில வந்து மைனஸ் வந்திருக்கு.
ஸோ இந்த கேள்வியில மைனஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு அண்டர் டைப் 2ல வரப்போகுது. ஸோ டைப் 2ல கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். டைப் 2க்கான கண்டிஷன் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். இப்போ டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய 3 நம்பரே எடுத்துக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடிய 3 நம்பர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? √6 மைனஸ் √5, அடுத்த √5 மைனஸ் √4, அடுத்தது √4 மைனஸ் √3. ஸோ இந்த 3 நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 5 டிஃபரன்ஸ் 1 இருக்கு, 5, 4 டிஃபரன்ஸ் 1 இருக்கு, 4, 3 டிஃபரன்ஸ் 1 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 1, 1, 1ன்னு சொல்லிட்டு சேமா இருக்கு. அப்போ நடுவில் மைனஸ் வந்ததுன்னா நீங்க டிஃபரன்ஸ் சேமா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுன்னா அது டைப் 2க்கு கீழே வருது. டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுன்னா அது நமக்கு டைப் 2க்கு கீழே வந்துடும். ஓகே, சரி, டைப் 2 கீழே வந்துருச்சு. இப்போ இதுல எது பெருசு எது சின்னதுங்கிறத எதை வச்சு நான் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது சம்மு பார்க்கணும், டோட்டல் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் டோட்டல் பாருங்க எவ்வளவு வருது? 11 வருது. இது ரெண்டுக்கும் டோட்டல் பாருங்க எவ்வளவு வருது? 9 வருது. இது ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளவு வருது? 7 வருது. புரியுதா? ஸோ டிஃபரன்ஸ் சேமா இருந்ததுன்னா இது வந்து டைப் 2க்கு கீழே வருது. அப்ப டைப் 2ல அது பெருசா சின்னதான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? டோட்டல் பார்க்குறேன். அப்படி டோட்டல் பார்க்கும்போது எங்க எனக்கு டோட்டல் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் வேல்யூ கம்மியா இருக்கும். எங்க டோட்டல் ஜாஸ்தியா இருக்கோ அங்க வேல்யூ கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க இருக்கிறதுலே டோட்டல் எங்க ஜாஸ்தி வருது? 11. இங்கதான் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ உங்களுக்கு சம், ஓகேவா? அந்த சம் வந்து எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் வேல்யூ என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். இல்லைன்னா சம் எங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அங்கதான் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? சம் வந்து உங்களுக்கு எங்க கம்மியா இருக்கோ அங்க வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். சம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க வேல்யூ கம்மியா இருக்கும். பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். போனதுல என்ன சொல்லியிருந்தேன்? டிஃபரன்ஸ்க்கு என்ன சொன்னேன்? டிஃபரன்ஸ் எங்க கம்மியா இருக்கோ அதோட வேல்யூ தான் பெருசு. அதே மாதிரி இங்க சம் எங்க கம்மியா இருக்கோ அதோட வேல்யூ பெருசு, சம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அதோட வேல்யூ சின்னது. அப்படியே ஆப்போசிட் தான். இந்த டோட்டல்லாம் பாக்குறேன், 11, 9, 7. அப்ப 11 தான் இருக்கிறதுலே பெருசு, அப்ப இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். 7 தான் இருக்கிறதுலே சின்னது, அப்ப இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கும். அதே கண்டிஷன் தான். டைப் 1 அப்படியே பார்த்தது அப்படியே ரிவர்ஸ் பண்றோம். ஓகேவா? அங்க நமக்கு டோட்டல் சேமா இருக்குது, டைப் 1க்கு கீழே வருது. டிஃபரன்ஸ் கேப் பாக்குறீங்க, கேப் எங்க கம்மியா இருக்கோ அது பெரிய நம்பர். டைப் 2ல டிஃபரன்ஸ் சேமா இருக்குதுன்னா டைப் 2க்கு கீழே வருது. அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருக்குங்கிற டைப் 2ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அதுல ஒவ்வொரு நம்பருக்கும் டோட்டல் பாக்குறீங்க. அந்த சம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அது பெரிய நம்பரா இருக்க போகுது, சம் எங்க கம்மியா இருக்கோ அது சின்ன நம்பரா இருக்க போகுது. கிளியரா? அப்ப இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கேட்டது என்ன? இது எதுல எழுதணுமா? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அப்ப சின்னது டு பெருசு எழுதணும். அப்ப இருக்கிறதே சின்னது எது? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான், அதாவது ஏ தான் இருக்கிறதுலே சின்னது. அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது நடுவுல உள்ளது வந்து நமக்கு இந்த செகண்ட் நம்பர் பி இருக்கும். பி வந்து அதுக்கு அடுத்த பெருசு, சி தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சி இப்படி வரணும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி கிடைக்கும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சிம்பிளான விஷயம் தான், கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் சேமா இருக்கு, டைப் 2ல வந்துருச்சுன்னா டோட்டல் பாக்குறீங்க, டோட்டல் எங்க கம்மியா இருக்கோ அதை பெரிய நம்பர்னு போடுறீங்க, டோட்டல் எங்க அதிகமா இருக்கோ அதை சின்ன நம்பர்னு போடுறீங்க. இப்போ இதுல பாருங்க 7, 5 டிஃபரன்ஸ் 1 இருக்கு, சாரி டிஃபரன்ஸ் 2 இருக்கு. 7, 5 டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கு. அதே மாதிரி 5, 3 டிஃபரன்ஸ் 2 இருக்கு, 9, 7 டிஃபரன்ஸ் 2 இருக்கு, 11, 9 டிஃபரன்ஸ் 2 இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருக்குன்னா இது டைப் 2க்கு கீழே வருது. அப்ப டைப் 2க்கு கீழே வருதுன்னா அப்ப எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் பார்க்கணும். இங்க 7, 5 டோட்டல் எவ்வளவு வருது? 12 வருது. இங்க 5, 3 டோட்டல் எவ்வளவு வருது? 8 வருது. 9, 7 டோட்டல் எவ்வளவு வருது? 16 வருது. இங்க 11, 9 டோட்டல் எவ்வளவு வருது? 20 வருது. அப்போ எது கிரேட்டஸ்ட்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எது பெருசா இருக்கும்? எங்க டோட்டல் கம்மியா வந்தது? இந்த இருக்கா, அந்த 8 தான் இருக்கிறதுலே கம்மியான டோட்டல். அப்ப இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்டா இருக்கும். ஸோ எல் போட்டா லார்ஜஸ்ட்னு அர்த்தம், எஸ் போட்டா ஸ்மாலஸ்ட்னு அர்த்தம். சரியா? இப்போ √5 மைனஸ் √3 தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் அமங் √17 மைனஸ் இங்க வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 19, 17 2 வரும், 13, 11 2 தான், 7, 5 2 தான், 5, 3 2 தான். ஸோ டிஃபரன்ஸ் எல்லாத்துலயும் சேமா இருக்கு. அப்ப எது கிரேட்டஸ்ட்னு பார்க்கணும். இப்போ எது கிரேட்டஸ்ட்? டோட்டல் எங்க கம்மியா வருதோ அதான் கிரேட்டஸ்ட். பார்த்தாலே தெரியும் எங்க டோட்டல் கம்மியா வரும்னு சொல்லிட்டு. 19, 17 டோட்டல் ஜாஸ்தி தான் இருக்கும். 13, 11 டோட்டல் ஜாஸ்தி தான் இருக்கும். 7, 5 எவ்வளவு வரும்? 12 வரும். 5, 3 எவ்வளவு வரும்? 8 வரும். அப்ப இது 4 நம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த 8 தான் டோட்டல் வந்து சின்னதா இருக்கும். அப்போ எங்க டோட்டல் சின்னதா இருக்கோ அதான் பெரிய நம்பர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, √5 மைனஸ் √3 இருக்கும்.
கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு √5 மைனஸ் √3 இதுதான் இருக்கிறதுலையே பெரிய நம்பராக இருக்கும். ஓகே, இதோட நமக்கு டைப் 2 முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு டைப் இருக்கு, டைப் 3. ஸோ டைப் 3 நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஒரு சில கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், அதை சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கமெண்ட்ல வேல்யூஸ் கொடுக்க எனக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கூட கிடைச்சதுன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் கூட கிளாஸை வந்து ரொம்ப நல்ல பிரைட்டாக கொண்டு போகிறதுக்கு. ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னும் இது மாதிரி நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.